வெல்கம் டு லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி 6 ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி ரெசிபீஸ். யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் கோயிங் அண்ட் காலேஜ் கோயிங் சில்ட்ரன் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஹரிபரியாக கிளம்புறதால ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்காக இந்த ஸ்மூதி ரெசிபீஸ் நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் அவங்கனால டெய்லி ஒரு புது எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வீட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஜென்ரலான சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, அவகேடோ ஆர் பட்டர் ஃப்ரூட் ஸ்மூதி. இந்த அவகேடோ ஸ்மூதிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு ஹாஃப் அவகேடோ இருந்தால் போதும் ஒரு கிளாஸ் அவகேடோ ஸ்மூதி வர்றதுக்கு. அண்ட் ஒரு கிளாஸ் மில்க், தேவையான சர்க்கரை. அவகேடோ வாங்கும்போது நல்ல பழமாக பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா அந்த ஸ்மூதி கொஞ்சம் துவப்பும் கசப்பும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அவகேடோ கட் பண்ணும் போதே பழமாக இருந்ததுன்னா நல்லா அப்படி மசிஞ்சிரும். நம்ம ஒரு ஸ்பூன் போட்டே அப்படி ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். அந்த அளவுக்கு அது நல்லா மசிஞ்சிரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது தொட்டு பார்த்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்ல கொலன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி பழமாக பார்த்து வாங்குங்க. இப்போ நான் ஹாஃப் அவகேடோவை ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பிளெண்டர்லேயோ இல்லை மிக்சர் ஜார்லேயோ சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிவிடுங்க. முதல்ல பால் ஊற்றி அடிச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்மூத்தாக அதை பிளெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அவகேடோ ஸ்மூதி ஆர் பட்டர் ஃப்ரூட் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. அவகேடோ ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஃப்ரூட். அதை நம்ம மோஸ்ட்லி நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நிச்சயமாக பிடிக்கும். நம்பர் 2, ஆப்பிள் பனானா ஸ்மூதி. இந்த ஸ்மூதிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு பனானா, ஒரு ஆப்பிள், கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், கொஞ்சம் ஹனி, சர்க்கரை தேவை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஹனி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அப்புறம் ஒரு கிளாஸ் மில்க். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் மின்ட் லீவ்ஸை கொஞ்சம் கம்மியாக போடுங்க, இல்லைனா துவப்பு டேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். முதல்ல ஆப்பிளையும் பனானாவையும் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த மின்ட் லீவ்ஸோடு சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணிவிடுங்க. சர்க்கரை தேவை இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஏன்னா பனானாவும் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால சர்க்கரையை நம்ம விட்டுறது ரொம்ப நல்லது. ஒன்ஸ் அது நல்லா பிளண்ட் ஆன பிறகு ஹனியும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் அதில் சேர்த்து தேவையான அளவு பால் சேர்த்து மறுபடியும் நல்லா பிளண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆப்பிள் பனானா ஸ்மூதி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல டீடாக்சிஃபையிங் ஸ்மூதிங்க. ஸோ ஆஃப்டர் லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈவினிங் டயர்டாக இருக்கும்போது இதை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் இதுக்கு நிச்சயமாக பிடிக்கும். நம்பர் 3, சாக்லேட் ஷேக். சாக்லேட் அப்படின்னாலே நிச்சயமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஷேக்கை கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையானது ஹாட் சாக்லேட் பவுடர் ஆர் எனி அந்த சாக்லேட் பவுடர், அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ், அப்புறம் தேவையான அளவு பால், சர்க்கரை. ஒரு பிளெண்டரில் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அது நல்லா பிளண்ட் ஆன பிறகு அதை ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாக்கோ சிப்ஸை வச்சு மேலே டெக்கரேட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சாக்லேட் மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. நீங்களும் இது உங்கள் குழந்தைங்களுக்காக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு நிச்சயமாக இந்த சாக்லேட் மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும். நம்பர் 4, டேட்ஸ் பனானா ஸ்மூதி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு பனானா, 4 டேட்ஸ், ஒரு கிளாஸ் பால், தேவைப்பட்டால் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பனானாவும் டேட்ஸும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால மோஸ்ட்லி சர்க்கரை தேவைப்படாது. முதல்ல டேட்ஸை சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு அது ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. பனானாவையும் கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிளண்ட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் சர்க்கரையை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய டேட்ஸ் பனானா ஸ்மூதி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அனீமிக்காக இருக்க கிட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஆப்ஷன். நம்பர் 5, ஆல்மண்ட் பனானா ஸ்மூதி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு பனானா, 5 ஆல்மண்ட்ஸ், ஒரு கப் பால், அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை. ஆல்மண்ட்ஸை நீங்கள் ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சு அதை தோல் நீக்கிட்டு நீங்கள் சேர்க்கலாம், இல்லைனா முழுசாகவே சேர்க்கலாம். இங்கே நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன்.
முதல்ல ஆல்மண்ட்ஸை நல்லா பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பனானா தேவைப்பட்டால் சர்க்கரை சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆல்மண்ட் பனானா ஸ்மூதி தயார். டாப்பிங்ஸ்க்காக நான் கொஞ்சம் கிரேட்டட் ஆல்மண்ட்ஸ் தூவியிருக்கேன் மேலே. ஸோ இன்னும் கொஞ்சம் டெலிஷியஸாக க்ரன்ச்சியாக அந்த ஸ்மூதியை ஆக்கிறதுக்காக. நம்பர் 6 ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்மூதி. இதில் நீங்கள் தேவைப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே நான் டேட்ஸ், ட்ரை கிரேப்ஸ், கேஷ்யூ, பிஸ்தா, ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல பிளெண்டரில் நல்லா சக்கரை போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி தயார். இந்த 6 ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதிஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பிக் லைக்கும் கொடுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.